ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான வெண்பூசணிக்காய் கூட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வெண்பூசணிக்காயை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறப்ப நமக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனையே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்பு மண்டலம் நல்ல வலுவாக மாறிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை இந்த வெண்பூசணிக்காய் வெளியேற்றிடுங்க. வெண்பூசணிக்காயை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் மேலே பச்சை கலரில் தோல் இருக்கும், அதை சீவி எடுத்துருங்க. உட்புறமாக விதைகள் இருக்கும், அதையும் நீக்கிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த கையோட கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதிகபட்சமாக 5 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு வெந்துடும் பூசணிக்காய். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரை முடி தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இது மூணுத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கணுன்னா நல்ல மழுமழுன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன், அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தட்டுப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. கூடவே சேர்த்த பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம்தான் வச்சுருக்கணும், கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. மறுபடியும் கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சதை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இப்போ நான் கீழே இறக்கி வச்சிடுறேன். இந்த கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம தாளிப்பு தான் தரணுமே. மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்து கடுகை பொரிய விட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ அந்த வெண்பூசணி கூட்டு கூட இந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. சூப்பரான வெண்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறேங்க. வீடியோ பார்க்குறீங்க, பார்த்து முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணலாம் இல்லைங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். பாய்.